ரோஜா மல்லி ஆர்டர் பண்ண நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு எப்படி நடவு செய்யணும் அப்படின்ற வீடியோங்க 250 பேருக்கு வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே அனுப்பியாச்சு. எல்லாருக்குமே பில்லை ஷேர் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் பேட்ச் அனுப்பும்போது சிங்கிள் பிளான்ட்டை ஒரு கவரில் வச்சுருந்தோம். நாளைக்கு டிஸ்பேச் பண்ண போகிறதுல 2 செடிகளை ஒரு கவர்லேயே வச்சு அனுப்பிட்டுங்க. தோட்டத்தில் இருக்கக்கூடிய செம்மண் கலவை கண்டிப்பாக எடுத்துக்கணும். செம்மண் கலவை பியூராக கிடைச்சாலும் ஓகே, இல்லை உங்களோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் நல்லா இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமாக மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் இல்லை வெர்மி கம்போஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கங்க. கோகோபிட் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் நிறைய கோகோபிட்டை மிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஃபுல் செம்மண் கலவையில் வச்சிங்க அப்படின்னா இந்த மல்லிகை செடிகள் சூப்பராக வளர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மல்லிகை செடிகளை நடவு செய்கிறதுக்கு 12 இன்ச் பாட் எடுத்துக்கங்க. மல்லிகை செடிகள் எவ்வளோ பெரிய பாட்டில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வளர்ந்து அதிகமான மொட்டுக்கள் கொடுக்கும். நிறைய பேர் உள்ளவே வச்சு நடவு செஞ்சுருங்க. அந்த மாதிரி நடவு செய்யக்கூடாது. 3/4 அளவு வரைக்கும் இந்த மாதிரி மண்ணை கொட்டி நிரப்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்திருக்க இந்த காம்போ பேக்கை பிரிக்கிறீங்க. மொத்தம் 2 செடி இருக்கும். இதில் நம்ம செகண்ட் பேட்ச் சென்ட் பண்ணுறதில் 2 செடியும் டிவைட் பண்ணி நம்ம வைக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு இன்னும் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செம்மண் கலவையை மேலே வந்து நிரப்பிக்கிறீங்க. கண்டிப்பாக நடவு செஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு செமி ஷேடான பிளேஸில் வந்து உங்களோட செடிகளை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கங்க. முடிஞ்சால் மேலே லைட்டாக ப்ரோனிங் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? செடிகளை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மாட்டுச்சாணத்தை தடவிட்டு நடவு செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதான், ஈஸியான மெத்தடு.